அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். இன்று காமராஜர் ஐயா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பார்க்கலாம். சுதந்திர போராட்ட களத்திலிருந்து நமக்கு கிடைத்த ஆற்றல் மிகு செயல் வீரர், காங்கிரஸ் கண்டெடுத்த அரிய வகை முத்து, பல்வேறு தலைவர்களை உருவாக்கி கிங் மேக்கர் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்பட்டவர். பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு தலைவர்களை தேர்ந்தெடுத்து முதல்வராக்கினார். அவர் நினைத்திருந்தால் என்றோ முதல்வராயிருந்திருக்கலாம். பதவிக்கு ஒரு நாளும் ஆசைப்படாதவர். கட்சிக்குள்ளும் ஆட்சிக்கும் நெருக்கடி வந்தபோது வேறு வழியே இல்லாமல் முதல்வர் பதவியை ஏற்றுக்கொண்டவர். காமராஜரின் பிறப்பு. அவர் விருதுப்பட்டியில் 1903ஆம் ஆண்டு 15ஆம் தேதி ஜூலை மாதம் பிறந்தவர். அவருடைய தந்தை குமாரசாமி நாடார், தாய் சிவகாமி அம்மாள். குலதெய்வத்தின் பெயரான காமாட்சி என்ற பெயரை அவருக்கு சூட்டினர். தாய் செல்லமாக ராஜா என அழைப்பதுண்டு. பின்னாளில் அது மருவி காமராஜ் என்று ஆனது. தந்தை இளம் வயதிலேயே இறந்ததால் அவரால் பள்ளி படிப்பை தொடர முடியவில்லை. எனவே தன் தாய் மாமனின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார். அரசியல் ஆர்வம். சுதந்திர போராட்டங்கள் நாடெங்கும் நடந்து கொண்டிருந்தன. காங்கிரசின் பல தலைவர்கள், குறிப்பாக வரதராஜ நாயுடு, சத்தியமூர்த்தி, திருவிகா போன்றவர்களின் பேச்சை கேட்டு காமராஜர் மிகுந்த ஆர்வம் கொண்டார். தன்னை முழுமையாக அரசியலில் ஈடுபடுத்திக் கொண்டார். கட்சியின் அடிப்படை பணிகள் அனைத்தையும் செய்யலானார். போராட்டங்களும் சிறைவாசமும். உப்பு சத்தியாகிரகம் எனும் மாபெரும் போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். இதற்காக 2 ஆண்டுகள் அவர் சிறை செல்ல நேரிட்டது. சிறையிலிருந்து வெளியே வந்த காமராஜ் மறுபடியும் காந்தி அறிவித்த அனைத்து போராட்டங்களிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். படிப்படியாக மாவட்ட பொறுப்பாளர் பதவியிலிருந்து மாநில பொறுப்புக்கு முன்னேறினார் காமராஜர். காமராஜரின் வளர்ச்சி ஆங்கிலேயரின் கண்களில் பட்டது. அதனால் வெடிகுண்டு வழக்கு அவர் மீது பாய்ந்தது. இதனால் மறுபடியும் கைது செய்யப்பட்டார் காமராஜர். ஒரு வழியாக காங்கிரசின் உதவியுடன் பெருந்தலைவர்களின் முயற்சியால் அவர் வெளியே வந்தார். அடுத்து எல்லாமே ஏறுமுகம்தான் நமது காமராஜருக்கு. 1936ஆம் ஆண்டு நடந்த காங்கிரஸ் கமிட்டி தேர்தலில் தீரன் சத்தியமூர்த்தி அவர்கள் தலைவராகவும் காமராஜர் செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 1937ஆம் ஆண்டு காமராஜர் தேர்தல் அரசியலில் நேரடியாக ஈடுபட்டார். சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு அதில் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார் காமராஜர். 1940ஆம் ஆண்டு காங்கிரஸ் கமிட்டி தேர்தலில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது நடந்த போராட்டத்தின் போது சிறை சென்றார். சிறையில் இருந்தபடியே நகரசபை தேர்தலில் போட்டியிட்டு வென்றார் காமராஜர். 1942ஆம் ஆண்டு காந்தி அவர்கள் அறிவித்த ஆகஸ்ட் புரட்சி போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். காந்தியை எதிர்த்தவர். ஒருமுறை தமிழகம் வந்த காந்தி, ராஜாஜியை இங்கு பலர் எதிர்க்கின்றனர் என்று மறைமுகமாக காமராஜரை சாடினார். இதற்கு காமராஜர் கடுமையான எதிர்வினை ஆற்றினார். ஆகையால் தான் வகித்து வந்த மன்றக்குழு உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்த துணிச்சல் கட்சிக்குள் அவர் மதிப்பை மிகவும் உயர்த்தியது. 1946களில் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை முன்மொழிந்தார் காமராஜர். அவர் வெற்றி பெற்று முதல்வனானார். கட்சிக்குள் ஏற்பட்ட அதிர்வலைகளால் ராமசாமி ரெட்டியார் பதவி விலக நேரிட்டது. பின்பு PS குமாரசாமி ராஜா அவர்களை முதல்வராக்கினார். அறுதி பெரும்பான்மை இல்லாமல் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இதனால் பல தலைவர்கள் பொறுப்பை ஏற்க பயந்தனர். அப்போது ராஜாஜியை முதல்வராக்கினார் காமராஜர். குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர ராஜாஜி ஆர்வம் காட்டினார். இது மக்களிடையேயும் கட்சிக்குள்ளும் பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தியது. காமராஜரும் அதை விரும்பவில்லை. இப்போது யாரை முதல்வராக்குவது என சிந்தித்த போது மூத்த தலைவர்கள் காமராஜரை முதல்வராக்க ஆசைப்பட்டனர். அவரை எதிர்த்து ராமசாமியை நிறுத்தினார் ராஜாஜி. 2 மடங்கு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 13 ஏப்ரல் 1954ஆம் ஆண்டு முதல்வரானார் காமராஜர். சுப்பிரமணியத்தையும் தன்னுடைய அமைச்சரவையில் சேர்த்து கொண்டார் காமராஜர். தாழ்த்தப்பட்ட பரமேஸ்வரனை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக்கினார். குலக்கல்வி திட்டத்தை ரத்து செய்து உத்தரவிட்டார் காமராஜர். மாநில தொழில் வளர்ச்சி. நீர்நிலை மேம்பாட்டு திட்டம், மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை அறிவித்தார் காமராஜர்.
1957ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். அப்போது திமுகவை எதிர்கொள்ள நேரிட்டது. சாத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் காமராஜர். 2வது முறை முதல்வரானார். மாநில தொழில் வளர்ச்சிக்காக துப்பாக்கி தொழிற்சாலை, நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், உருக்காலைகள், சென்னை இராணுவ தளவாட தொழிற்சாலை, பெரம்பலூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, அரக்கோணம் எஃகு தொழிற்சாலை என பல தொழிற்சாலைகளை உருவாக்கினார். தொழிற்பேட்டைகளை ஏராளமாக கொண்டு வந்தார். 159 நூற்பாலைகள், 4 இரும்பு தொழிற்சாலைகள், 4 மிதிவண்டி தொழிற்சாலைகள், 6 உர தொழிற்சாலைகள், 2 சோடா உப்பு தொழிற்சாலைகள், 21 தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் மற்றும் பல தீப்பெட்டி தொழிற்சாலைகளை உருவாக்கினார். 1962ஆம் ஆண்டு 3வது முறையாக முதல்வரானார் காமராஜர். அப்போது அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. மூத்த தலைவர்கள் பொறுப்பிலிருந்து விலகி இளையவர்களுக்கு வழி கொடுக்க வேண்டும். இவை நேருவிடம் நேரடியாக சென்று அறிவித்தார். நேருவும் அவருடைய விருப்பத்தை வரவேற்றார். அதற்கு கே பிளான் என்று காமராஜர் பிளான் என நேரு பெயரிட்டார். இதனால் காமராஜர் பதவியிலிருந்து விலகினார். பெரியார் இதை கடுமையாக எதிர்த்தார். காமராஜர் 9 ஆண்டு காலம் நல்லாட்சி வழங்கினார். அவருடைய ஆட்சி பொற்கால ஆட்சி என்று இன்றும் மக்களால் கொண்டாடப்படுகிறது. கேள்விகள்: ஏன் தோற்றது காங்கிரஸ்? நல்லாட்சி நாயகர் என அறியப்பட்ட காமராஜர் சொந்த தொகுதியிலேயே தோற்கடிக்கப்பட்டது ஏன்? இந்த கேள்விகளை உங்கள் முன் வைத்து இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி.